வணக்கம் நேயர்களே. இன்றைய கதையின் தலைப்பு கொலை இரவுகள். எழுதியவர் செல்லப்பாண்டியன். வாங்க தமிழில் கதை கேட்போம். ஸ்டீஃபனின் தூக்கமில்லா இன்னும் ஓர் இரவு. தன் கூட்டாளிகளோடு திருடும் பொருட்டு விழித்திருந்த இரவுகள் போன்றன்று இது. நகரிலிருந்து தனித்து கிடந்த அவன் வீட்டின் படிக்கட்டில் சுவரோடு ஒடுங்கி சாய்ந்திருந்தான். உள்ளே தனியாக இருக்க பயம். ஸ்டீஃபன் பொதுவாக பயந்தவன் அன்று. திருடும்போது சில கொலைகளையும் கண்டவன்தான். அவனது பயம் உயிரற்று மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட அவன் கூட்டாளி ரஞ்சித்தை பற்றி. அதோ ரஞ்சித் எதிரே உள்ள இருளில் தோன்றி மறைகிறான். அல்லது இவன் அப்படி எண்ணுகிறான். மாரிமுத்து சற்று வேகமாக வந்தால் நல்லது. மாரி நகரில் ஒரு வாடகை வீட்டில் மகாராசனோடு வசித்திருந்தான். திருடும் பொழுது மட்டுமே 4 பேரும் ஒன்று கூடுவர். ஸ்டீஃபன் வீட்டில்தான் விவாதங்கள் நடைபெறும். தலைமை ரஞ்சித். வீடு முழுவதும் சாராய பாட்டல்களும் சிகரெட் புகையும் தான். இனி அதற்கு வாய்ப்பில்லை. தலைமை தாங்க ரஞ்சித்தும் இல்லை. மகாராசனின் கதையும் நேற்று இரவோடு முடிந்தது. டேய், கொஞ்சம் வேகமா போடா. மவனை வாய மூடுறா. மாரிமுத்துவின் கார் அதிகம் புழங்கப்படாத புதர் சூழ்ந்த மிக ஒடுக்கமான ஒரு சாலையில் வெளிச்சத்தை பாய்ச்சியபடி விரைந்து கொண்டிருந்தது. இறுக்கமான முகத்துடன் மாறி காரை செலுத்தினான். அருகில் ஸ்டீஃபன் நடுங்கி குறுகி உட்கார்ந்திருந்தான். பின்னால் குப்புற கிடக்கும் மகாராசனின் உயிரற்ற உடல். செத்த மறுநாளே மகாவை கொன்னுட்டான். அவன்தான். ஸ்டீஃபன் குரல் நடுங்கியது. எல்லாம் முன்னால தான்டா. டேய், அந்த பயலை நான் கொல்லலனா அவன் என்ன கொன்னிருப்பான்? மாறி இப்பனாப்புல என்னவா? அதான் நடக்க போகுது. ஸ்டீஃபன். மாறி ஸ்டேரிங்கை தலையால் முட்டினான். இந்த புடுங்கி பயந்தே தூக்கல தொங்கியிருக்கும். முதல்ல இவனை புதைச்சிட்டு ஆகிற வேலையை பார்ப்போம். அவனை புதைச்ச இடத்துக்கு தான் போகணுமா? அப்பாவியாய் கேட்டான் ஸ்டீஃபன். வேற இடம் இல்லை ஸ்டீஃபா. ஸ்டீஃபன் கைகளால் தலையை பிடித்து கீழே சாய்த்தான். இருண்ட அந்த காட்டில் கார் விளக்குகளின் வெளிச்சத்தின் கீழ் மாறி மண்வெட்டியால் குழி தோண்டும் ஓசை தெளிவாய் கேட்டது. எதிர்ப்புறம் கடப்பாறை தலையில் ஊன்றியபடி மௌனமாக நின்றிருந்தான் ஸ்டீஃபன். ஸ்டீஃபா, வேலையை பாரு, டைம் இல்லை. நீ சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் நடந்துடுச்சு. பிணத்தை காரிலிருந்து இறக்கியபடி மகா கூறினான். ரஞ்சித் இப்படி போவான் நான் எதிர்பார்க்கல. மெதுவாக நிமிர்ந்து பார்த்த மாறி வேலையை தொடர்ந்தபடியே பணம் பையா பணம் என்று கூறி சிரிக்க ஸ்டீஃபனும் புன்னகைத்தான் மிக இறுக்கமாக. கொஞ்ச நாளாவே அவன் போக்கு சரியில்லை. ஏதோ ஒரு பொண்ணை விரும்புகிறான்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் மகாவை பார்த்து கூறினான். அப்போ கணக்கு சரிதான். என்ன மாறி என்றபடி பிணத்தை இழுத்து வந்தான். மாறி வேலையை நிறுத்திவிட்டு சிரித்தபடி ஒரு சிகரெட்டை பத்த வைத்துவிட்டு, சரிதான் மகா, சரிதான். ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேல பாடிக்கொண்டே வேலையை தொடர்ந்தான். இரவு 9 மணி. ஸ்டீஃபன் அலைபேசியை காதில் வைத்தான். சொல்லுடா மகா. மனசே சரியில்லடா ஸ்டீஃபா. மகாவின் குரல் சற்று பலவீனமாக இருந்தது. ஏண்டா, என்னாச்சு? எதுவுமே சரியில்லடா. நேற்று அவனை புதைச்சிட்டு வந்ததிலிருந்து தூக்கமே இல்லை. கெட்ட கெட்ட கனவா வருது. மாறி எங்கே? அந்த பையன் எங்கே போச்சோ? தனியாக இருக்கிறதால அப்படி இருக்குண்டா. யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருக்குடா. நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஸ்டீஃபன் சிறிது யோசித்து விட்டு பேசத் தொடங்கினான். டேய் மகா, குழப்பிக்காத. டேய் ரஞ்சித். ஸ்டீஃபன் முடிக்கும் முன்னமே எதிர்முனையில் மகா அலறுவது கேட்டது. ஸ்டீஃபனும் பதறினான். டேய் மகா, ஹலோ ஹலோ. இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தரையில் அரை மயக்கத்தில் கிடந்த ரஞ்சித்தின் உயிர் மெதுவாக பிரிந்து கொண்டிருந்தது. மாறி அவன் மார்பில் அமர்ந்து அவன் கைகளை கால்களால் விதித்தபடி கழுத்தை கயிற்றால் இறுக்கிக் கொண்டிருந்தான். மாரிமுத்து வீட்டில் அந்த கொலை துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. தரையில் ஒரு கத்தியும் உடைந்த மது பாட்டிலும் கிடந்தது. ரஞ்சித் மெதுவாக கால்களை உதற துவங்கும் பொழுது மகாராசன் உள்ளே நுழைந்தான். நொடியில் அதிர்ந்தவன் மாரியின் மீது பாய்ந்து அவனை இழுத்தான். டேய் விடுடா. மகா, சொல்றத கேளு, அவன் காலப்பிடி. மகா மாரியின் கைகளை தட்டிவிட முயன்றான். டேய், அவன் என்ன கொல்ல பார்த்தான்டா. எதுக்குடா? உன்னையும் ஸ்டீஃபனையும் கொன்னுட்டு பணத்தை 2 பங்கா பிரிக்கலாம்னு சொன்னான். முடியாதுன்னுக்கு கத்தி எடுத்துட்டான். அவன் காலப்பிடி. மாறி பிடியை இருக்க ரஞ்சித் கை கால்களை வேகமாக உதறினான். மகா எழுந்து கண்களில் நீர் ததும்ப இருவரையும் பார்த்தான். ரஞ்சித் விழிகளை திறக்க முயலுகையில், பிடின்னு சொல்றேன்ல. மாறி பிடியை கடுமையாக்கி மகாவை நோக்கி கத்தினான். மாரியின் சிவந்த கண்களை மிரட்சியுடன் பார்த்தான். அந்த பார்வைக்கு கட்டுப்பட்டவனாய் குனிந்து நடுங்கிய கைகளோடு அவன் கால்களை இறுக்கி பிடித்தான். இரவு 9:45 மணி.
மாறி வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு வீட்டினுள் ஓடினான். உள்ளே அந்த சிறிய அறையின் தரையில் ஸ்டீஃபன் சுயநிலவு இல்லாதவன் போல் மேலே தூக்கு கயிற்றில் நாக்கு வெளியே வந்தபடி தொங்கிக் கொண்டிருந்த மகாவை பார்த்து கொண்டிருந்தான். மாறி மெதுவாக அடியெடுத்து வைத்து அவனை நெருங்கி அவன் தோளில் கை வைக்க அவன் அலறிக்கொண்டு தரையில் தவழ்ந்தபடியே மூளைக்கு சென்றான். டேய், நான் தாண்டா! மாரியின் விழியில் நீர் கசிந்தது. என்னாச்சுடா ஸ்டீஃபா? டேய்! மாறி மெதுவாக அவனை நெருங்கினான். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியலடா, நான் வந்து பார்க்குறப்போ செத்து கிடந்தான். ஸ்டீஃபன் குரல் தெளிவாக இல்லை. சரி, அழாத, ஆக வேண்டியதை பார்ப்போம். யாருக்கும் தெரியதுக்குள்ள ஏதாவது பண்ணலன்னா நமக்கு தான் ஆபத்து. மாறி மெல்ல நகர்ந்து ஸ்டீஃபனை தொட்டதும் எழுந்து அவனை கட்டி கொண்டான். அந்த ரஞ்சித்து தாண்டா மாறி. ஸ்டீஃபன் வீட்டு வாசற்படியில் இருளை வெறித்தவாறு இன்னும் அமர்ந்திருந்தான். வீட்டின் முன் கார் வந்து நின்றது. மாறிதான். எதுக்கு பணியில் உட்கார்ந்திருக்க? வா, உள்ளே போவோம். காரை விட்டு இறங்கிய மாறி அவனை தோளில் கை போட்டு உள்ளே அழைத்து போனான். இருவரும் காலில் கிடந்த சோபாவில் அமர்ந்தனர். போன வேலை என்னாச்சு? விரக்தியுடன் ஸ்டீஃபன். பெருசா இல்லை, பணத்தோட இன்னும் 4 நாளில் கிளம்பிடலாம். சீக்கிரம், என்னால் இங்கே இருக்க முடியல என்றபடி எழுந்து பின்னால் சுவரில் இருந்த கண்ணாடியை திரும்பி பார்த்தான். யாரோ கூட இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணாடி பார்க்கிறப்போ கூட பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. ஸ்டீஃபன் கண்ணாடியை உற்று நோக்கினான். மாறி இடுப்பிலிருந்து எதையோ எடுப்பது தெரிந்தது. மாறி, எதுக்கு இப்ப கத்தியை கையில் எடுக்கிற? மாரிமுத்து தன் வீட்டின் முன் காரிலிருந்து இறங்கி உள்ளே சென்றான். அதிர்ச்சியோடு ஓடி வந்த மகா, டே ரஞ்சித், அங்கே ரஞ்சித் என்று ஏதேதோ பிதற்ற எரிச்சலான மாறி அவனை பிடித்து உலுக்கினான். மெதுவாக மூச்சு வாங்கி தன்னை நிதானப்படுத்தி கொண்டு பேசினான். டேய், நான் இப்போ ஸ்டீஃபனோட ஃபோன் பேசிட்டு இருக்கப்போ ரஞ்சித்தை பார்த்தேன். சுகத்துல சாஞ்சி என்னையே பார்த்தான். மகா எச்சலை மிழுங்கிக் கொண்டு மாரியின் வார்த்தையை எதிர்பார்த்து நின்றிருந்தான். எந்த ரூம்? பெட்ரூம். மகா முகம் வெளிரியது. மாறி எவ்வித பதற்றமும் அடையவில்லை. பதறாத, நான் இருக்கேன்ல, வா பார்ப்போம். மாறி மகாவை முன்னால் கையை காட்டி நடக்கச் சொன்னதும் மகா தயங்கியபடி மெதுவாக அறைக்குள் சென்றான். மாறி அருகில் இருந்த மேசைக்கு கீழ் கிடந்த ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தான். ஸ்டீஃபனின் கழுத்தில் அந்த கத்தி பாதி தாண்டி இருந்தது. அவனுக்கு பின்புறமாக நின்று அவனை நெஞ்சோடு அழுத்தி வெறியோடு கத்தியால் கீறிக்கொண்டிருந்தான் மாறி. ஸ்டீஃபன் விழி உள்வாங்கியது. அவன் கால்கள் உதறின. உடல் முழுவதும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. எதிரே இருந்த சுவரிலும் கண்ணாடியிலும் சிறிது தெரித்திருந்தது. மாரியின் முகத்திலும் உடையிலும் ரத்தம் பரவி இருந்தது. தரையிலும் தான். ஸ்டீஃபன் உயிர் பிரிந்தது. கழுத்து முழுவதும் அறுபடும் முன்னரே அவன் அசைவுகள் நின்றன. மாறி கத்தியை அப்படியே விட்டுவிட்டு அவனை தரையில் கிடத்தினான். என்னால முடியாது மாறி என்று கூறி டம்ளரில் இருந்த மதுவை அறிந்துவிட்டு மேசையில் வைத்தான் ரஞ்சித். ஏன்? ஸ்டீஃபனும் மகாவும் அவ்வளவு திறமசாலி இல்லை. அவங்கள கொன்னுட்டு பணத்தை நாம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். மாறி பேசி முடித்துவிட்டு சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். உன் புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. கண்டிப்பா வேலை முடிஞ்சதும் என்னையும் கொல்லுவ. இப்பவே பசங்க கிட்ட சொல்றேன். வேகமாக எழுந்த ரஞ்சித்தை பிடித்து நிறுத்தினான் மாறி. முடியலன்னா விடுடா. அவங்க கிட்ட ஏன் போற? மவனே, நீ எப்படி இப்படி யோசிச்சியோ இனி உன் கூட இருக்கிறது ஆபத்து. ரஞ்சித் அறையை விட்டு வெளியேற முயலும் பொழுது அவன் தலையில் பலத்த அடி. நிலை குலைந்தவன் இடுப்பில் இருந்து கத்தியை எடுத்தபடி திரும்ப இம்முறை கையில் இருக்கும் பாட்டில் உடையும்படி தலையில் அடித்தான் மாறி. ரஞ்சித் தரையில் சாய்ந்ததும் மாறி கையில் ஒரு கயிற்றை எடுத்தான். மாறி ஸ்டீஃபனின் உடலை பாலித்தீன் பையால் மூட்டை கட்டி இருந்தான். தரையில் உள்ள இரத்தத்தை சுத்தம் செய்துவிட்டு சுவரில் இருந்த இரத்தத்தை தண்ணீரால் துடைத்து கொண்டிருந்த பொழுது மூச்சு விடும் ஓசை நிச்சயமாக பிணத்திலிருந்து வரவில்லை. அவனது ஓசையும் இல்லை. சுற்றி முற்றியும் பார்த்தான். யாரும் இல்லை. சுவரை துடைத்துவிட்டு கண்ணாடியின் முன் வந்தான். மீண்டும் மூச்சு விடும் ஓசை. இம்முறை பலமாக. மாரியின் இதயம் படபடவென அடித்தது. ரத்தம் தோய்ந்த அந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தான். அவன் இமைகள் பெரிதாக விரிந்தன. கண்ணாடியை உற்று நோக்கினான். ரஞ்சித் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். முற்றும்.